நம சிவாய. ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். கெட்டதை தரவில்லை என்று மகிழ்ச்சி கொள். இருப்பதை கொண்டு மகிழ்ச்சியுடன் வாழ். இல்லாததை நினைத்து கவலைப்படாதே. உன்னை படைத்த கடவுளுக்கு தெரியும் உனக்கு எந்த நேரத்தில் எது தேவை என்று. நம்பிக்கையுடன் இருங்கள். யாருடைய மாறுதல்களுக்காகவும் உங்களை வருத்திக் கொள்ளாதீர்கள். எந்த உறவும் இங்கு நிரந்தரமில்லை. இங்கு மனிதர்கள் சந்தர்ப்பத்திற்கும் காலத்திற்கும் ஏற்ப மாறிக்கொண்டுதான் இருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொண்டு வாழ பழகிக் கொள்ளுங்கள். ஒன்றை இழந்தால் அதைவிட சிறந்தது உன்னை வந்து சேரும். நீ இழந்தது உனக்கு நல்லது அல்ல என்பதை காலம் ஒரு நாள் நிச்சயம் உனக்கு சுட்டிக்காட்டும். உனக்கானது நிச்சயம் உன்னை வந்து சேரும். கவலை கொள்ளாதே. இந்த நிலையும் மாறும். இழந்ததை ஈடு செய்ய முடியாது. ஆனால் உன் மனநிலையை அல்ல, கடந்து போவதுதானே வாழ்க்கை. சிலவற்றை கடக்க பழகு, பலவற்றை நீ மறக்க பழகு. உன்னில் மாற்றம் உருவானால்தான் உன் வாழ்விலும் மாற்றம் உருவாகும். எனக்கு ஏன் இது நடக்கிறது, நான் செய்த தவறுதான் என்ன என்று வேதனைப்படாதீர்கள். தூய்மையான மனத்துடைய ஒருவர் என்றும் வஞ்சிக்கப்படுவதில்லை. கவலைகள் அனைத்தும் வெறும் காணல் நீரே. கவலை கொள்ளாதீர்கள். உங்கள் மகிழ்ச்சிக்கான சாவியை அடுத்தவர்கள் கையில் கொடுக்காதே. மனதால் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று முடிவு செய்துவிட்டால் அதை யாராலும் தடுக்க முடியாது. ஒன்றை ஞாபகத்தில் கொள்ளுங்கள், உங்கள் மகிழ்ச்சி என்பது உங்களின் மனதை பொறுத்தே உள்ளது. எதை இழந்தாலும், எதை பெற்றாலும், எதை எதிர்பார்த்தாலும் ஒன்றை மட்டும் நினைவில் கொள், எதுவும் நிரந்தரமில்லை. நிலை இல்லாததை எண்ணி நிலை தடுமாறாதே. இழந்தாலும் சரி, பெற்றாலும் சரி, எல்லாம் நன்மைக்கே என்று நினைத்து கவலைகளை மறந்து கடந்து செல்ல பழகு. நம் ஆன்மீக நண்பர்களுக்கு என் பணிவான வேண்டுகோள் என்னவென்றால், அந்த மாபெரும் ஈசனின் அடியில் இருக்கும் சிவலோகம் யூடியூப் சேனலுக்கு உங்கள் ஆதரவை அழைத்திட இந்த வீடியோவிற்கு ஒரு லைக் செய்து கமெண்ட் பாக்ஸில் ஓம் நம சிவாய, ஓம் சரவண பவ என ஒரு முறை பதிவிடுங்கள். யார் உனக்கு என்ன கெடுதல் செய்தாலும் நீ அவர்களை பழிவாங்க நினைக்காதே. அதனால் உன் நிம்மதி போய்விடும். அவர்களை உன் வாழ்வில் இருந்து அகற்றிவிடு. நீ அவர்களை விட்டு அகன்று விடு. அதுவே புத்திசாலித்தனம். கடந்த காலத்தை விட எதிர்காலத்தை பற்றி சிந்திப்பதற்கு நீ அதிக முக்கியத்துவம் கொடு. எதையெல்லாம் இழந்தாயோ அதை நீ வருவதை வைத்து ஈடு செய்து கொள்ளலாம். இருக்கும் காலம் வரை நிம்மதியாக வாழலாம். ஒருவரின் குணம் சரியில்லை என தெரிந்து கொண்டால் உடனே அவர்களை விட்டு நாம் ஒதுங்கி விடுவது நல்லது. இல்லை என்றால் அவர்களின் தரத்திற்கு நம்மையும் தாழ்த்தி விடுவார்கள். மற்றவர்கள் கொடுக்கும் நிராகரிப்பை கண்டு மனக்கலக்கம் கொள்ளாதே. சாதிக்க நினைப்பவன் முதலில் நிராகரிக்கத்தான் படுவான். ஏனெனில் அவனுடைய வலிமையை அவனுக்கு உணர்த்துவதற்காக. வாழ்க்கையில் விட்டு போன பொய்யான உறவுகள் மீண்டும் தொடரும் நிலை வந்தால் வேண்டாம் என்று முடிவிடு. ஏனென்றால் வார்த்தைகளில் தான் மாற்றம் இருக்குமே தவிர மனதில் அதே அழுக்குதான் இருக்கும். தன்மானத்தை இழந்து எதையும் அடைய வேண்டும் என்று அவசியமில்லை. எந்த இடத்தில் நம்மை வைக்கிறார்களோ அதே இடத்துல அவர்களையும் நாம் வைத்துவிட வேண்டும். உறவுகள் முக்கியம்தான், அதை விட சுயமரியாதை மிக முக்கியமாகும். அடுவானில் பறக்கும் பறவையின் இறகு ஒன்று விழுவதால் அது பறப்பதை நிறுத்துவதில்லை. உன் வாழ்க்கையில் இடையில் வந்தவர்கள் இடையில் போவதற்கெல்லாம் ஏன் உன் பயணம் நிற்க வேண்டும்? இன்றில்லை எனில் நாளை, நாளை இல்லை எனில் மற்றொரு நாள். இதற்காக எல்லாம் புலம்பாதே. நம் வாழ்க்கையில் கிடைக்க வேண்டியவை எல்லாம் தள்ளிதான் போகுமே தவிர கிடைக்காமல் போகாது. அது அன்பாக இருந்தாலும் சரி, பொருளாக இருந்தாலும் சரி, கவலை கொள்ளாதீர்கள். வாழ்க்கை யுத்தம் போன்றது. யுத்தத்தில் எவ்வாறு எதிரி இல்லாமல் போரிட முடியாதோ அவ்வாறே வாழ்விலும் எதிரி தேவை. எதை கண்டும் அச்சம் கொள்ளாமல் துணிந்து எதிர்கொள். வாழ்க்கை என்பது ஒரு போர்க்களம். போர்க்களம் மாறலாம், போர்கள் மாறுவதில்லை. விட்டு செல்ல காரணம் தேடி போனவர்களை நினைத்து குழம்பி புலம்பாதீர்கள். அவர்களின் தேவைகள் உங்களிடம் முடிந்து போனது. அவர்களின் பொழுதுபோக்கு உங்களால் நிறைவேற்றப்பட்டது என தெரிந்து கொள்ளுங்கள். மனதில் அவ்வப்போது சலனங்கள் எழத்தான் செய்யும். அதற்காக அந்த சலனங்கள் தான் நீ என்று பலவீனமாக நினைத்து விடாதே. சிறு தோல்விகளை கூட தைரியமாக எதிர்கொள். உன் பலம் என்னவென்று உனக்கு தெரியும். உன் பலத்தை நம்புங்கள். பலவீனத்தை கண்டு கொள்ளாதீர்கள். நல்லதோ கெட்டதோ நகர்ந்து கொண்டே இருங்கள். இன்பம் வந்தால் ரசித்து கொண்டே செல்லுங்கள். துன்பம் வந்தால் சகித்து கொண்டே செல்லுங்கள். வாடினால் வருத்தம், நிற்காமல் ஓடுவதே பொருத்தம். ஓடுங்கள், நதியாக வளைந்து நெளிந்து இலக்கை அடையும் வரை. வாழ்க்கை மிகவும் குறுகியது. ஒன்றுக்கும் உதவாத உங்களின் அகங்காரத்தை உடைத்து போடுங்கள். எதையும் விரைவாக மன்னிக்க கற்றுக்கொள்ளுங்கள். எதையும் மெதுவாக நம்புங்கள். உண்மையாக அன்பு செலுத்துங்கள். உங்களுக்கு மகிழ்ச்சி தரும் எதையும் தவிர்க்காமல் வாழுங்கள். உனது பிரச்சனை எதுவாக இருந்தாலும் சரி, சற்றே விலக்கி வை. ஓய்வெடு. நிதானமாக யோசி, பின் செயல்படு. எல்லாம் சுபம்.